ஃப்ரெண்ட்ஹுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச, நம்ம எல்லாருமே ஆவலோட எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய பிக் பாஸ் சீசன் 9 வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கிட்ட நெருங்கிட்டோம் அப்படின்னே சொல்லலாம். கடந்த சில நாட்களா பாத்தீங்கன்னா, எல்லா சேனல்லயும் அடுத்த பிக் பாஸ் சீசன் ஸ்டார்ட் பண்ண போறாங்க, யார் யார் வரப்போறாங்க, யாரு ஆங்கர் அப்படின்னு சொல்லி நிறைய ஃபேக்கான வீடியோஸ்லாம் போட்டுட்டே இருந்தாங்க. பட் இப்போ நமக்கு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டே வந்துருச்சு. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதமே பிக் பாஸ் சீசன் 9 வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. அதாவது இந்த செப்டம்பர் எண்டிங்ல ப்ரோமோ போட ஸ்டார்ட் பண்ண போறாங்க. மத்த எல்லா வேலைகளும் முடிஞ்சிருச்சு. ஸோ செப்டம்பர் எண்டிங்ல ப்ரோமோ போட்டுட்டு, அதுக்கப்புறம் அக்டோபர் ஃபர்ஸ்ட் வீக்ல வந்துட்டு நமக்கான ஃபர்ஸ்ட் டே ஷோ வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இதுலயும் விஜய் சேதுபதி தான் ஆங்கரா வராரு அப்படின்றதும் ஆல்ரெடி நம்ம வந்து சொல்லியிருக்கோம். இதுல எந்தெந்த கண்டஸ்டன்ட்லாம் உள்ள வரப்போறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே அந்த ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துட்டு இருக்கு. அதையும் நம்ம வந்து ஆல்ரெடி அபிஷியலாவே சொல்லியிருந்தோம். கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா, குக்கு வித் கோமாளில வரக்கூடிய நிறைய பேர் அது உள்ள வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுல முக்கியமா ஷபானா வரப்போறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. காமெடிக்காக மதுரை முத்து வரப்போறாங்க. ஆல்ரெடி வந்து ரேப் சிங்கர்ல இருந்து ஒவ்வொருத்தரை இறக்குவாங்க. அந்த வகையில போன டைம் வந்து ஜெஃப்ரி வந்தாரு. சோ இந்த டைம் வந்து பால் டப்பான்னு சொல்லக்கூடிய ரேப் சிங்கர் வரப்போறாரு. அது மட்டும் இல்லாம கண்டிப்பா பாடி பில்டருக்காக ஒருத்தரை வந்து உள்ள இறக்குவாங்க. அதுல ரியாஸ் கான் வரப்போறாரு. ஏன் அப்படின்னா, போன வருஷத்துல அவங்க ஃபேமிலியை பத்தின விமர்சனங்கள் ரொம்ப அதிகமா வந்தது. ரொம்ப அதிகமா வந்து பேசப்பட்டாங்க சோசியல் மீடியால. அதனால அதுல இருந்து ஒருத்தர் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமா இருக்கு. பட் அபிஷியலாவே ரியாஸ் கான் வராரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்ததா ஃபரீனாவும் வரப்போறாங்க இதுல. அதுவும் ஒரு அபிஷியல் அனௌன்ஸ்மெண்டாவே வந்திருக்கு. இன்னும் பல பேர் இதுக்குள்ள வரப்போறாங்க. ஹீரோயின் கேட்டகரியில இருந்து ஒருத்தர் வருவாங்க. அது வந்து பூனம் பாஜ்வா வரப்போறாங்க. சோ பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது சீசன் 9 அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா சீசன் 8 வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது விஜய் சேதுபதி ஆங்கரா வர்றதுனால. இருந்தாலும் அது டிஆர்பில வந்து ரொம்பவே லோவா தான் இருந்துச்சு லாஸ்ட் வரைக்கும். சோ இந்த சீசன் அப்படி இருக்க கூடாது அப்படின்றதுக்காகவே ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப புதுமையா ட்ரை பண்ணிருக்காங்க. சோ இதை தாண்டி நிறைய சுவாரஸ்யமான டாஸ்க் எல்லாம் கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல வரக்கூடிய ஒவ்வொருத்தருமே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாள் இன்ட்ரெஸ்ட் கிரியேட் பண்ற மாதிரி நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபுல் ஸ்கிரிப்ட் எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. சோ வழக்கம் போல எல்லா விஷயமும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நடக்க போகுது. பிக் பாஸ் பாக்குறதுக்காக எல்லாருமே ரொம்ப ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப அபிஷியல் அனௌன்ஸ்மெண்டே வந்துருச்சு. கிட்டத்தட்ட பிக் பாஸ் உடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியாயிடுச்சு. சோ விஜய் சேதுபதி வந்து கால் மேல கால் போட்டுட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்க மாதிரியும், அடுத்து பிக் பாஸ் விரைவில் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சோ டீசர் ரொம்பவே சூப்பரா இருக்கு. பார்க்கும் போதே சம்திங் டிஃபரெண்ட் இருக்கும் அப்படின்னு நம்ம எல்லாராலும் கெஸ் பண்ண முடியும். சோ வழக்கம் போல பிக் பாஸா இல்லாம பிக் பாஸ் சீசன் 9 எல்லாத்தையும் பீட் பண்ற அளவுக்கு வரும் அப்படின்னு வந்து பேசப்படுது. ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பார்த்து பண்ணிருக்காங்க. சோ இன்னும் நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா பிக் பாஸ்ல கலந்துக்கிறதுக்கு எனக்கு வந்து வாய்ப்பு வந்திருக்கு, ஆடிஷனுக்கு கூப்பிட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரி நிறைய ஃபேக் கால்ஸ், ஃபேக் மெசேஜஸ் எல்லாம் வருது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் இதுக்கான ஆடிஷன் எல்லாமே ஜூலை ஃபர்ஸ்ட் வீக்கே முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் பிக் பாஸ்ன்னு சொல்லி உங்களுக்கு எந்த கால் வந்தாலும் அது 100% ஃபேக் அப்படின்றது தான் உண்மை. சோ யாரும் நம்பி ஏமாறாதீங்க. அதை தாண்டி ஃபுல் அண்ட் ஃபுல் அடுத்த 3 மாசத்துக்கு நம்மள என்டர்டைனிங்கா வச்சுக்க போறாங்க பிக் பாஸ் டீம். ஸோ பிக் பாஸ் பாக்குறதுக்கு நான் ரொம்ப ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அதே மாதிரி கண்டிப்பா உங்களுக்கும் அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொரு பக்கம் வந்து இந்த இடத்துல சிம்பு வரப்போறாரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, மாதவன் வரப்போறாருன்னு சொல்லியிருந்தாங்க, சூர்யா வரப்போறாருன்னு சொன்னாங்க. பட் யாருமே கிடையாது. மறுபடியும் விஜய் சேதுபதி தான் வரப்போறாரு. பட் புதுசா வரப்போறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன புதுசா அப்படின்றத இன்னும் நமக்கு சொல்லல. ஸோ கூடிய சீக்கிரம் அந்த இன்ஃபர்மேஷனை நான் வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சொல்லுவேன். யார் யார் வரப்போறாங்க அப்படின்ற 100% அபிஷியல் அந்த அனௌன்ஸ்மெண்டோட நான் வந்து உங்ககிட்ட சொல்றேன். இந்த தடவை வந்து பிக் பாஸ் பாய்ஸ் வெர்சஸ் கேர்ள்ஸ் அப்படின்னு தனித்தனியா இல்லாம சேர்ந்துதான் இருக்க போறாங்க. 2 வீடு கிடையாது, ஒரே வீடாதான் இருக்க போகுது. சோ ஒரே வீட்டுக்குள்ளதான் எல்லாரும் ஒன்னா இருக்க போறாங்க. 20 கண்டஸ்டன்ட் இதுக்காக ரெடி பண்ணிருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 16ல இருந்து 18 பேர் வரைக்கும் உள்ள அனுப்ப போறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வைல்ட் கார்டுல 2 பேர் அனுப்ப போறாங்க. சோ இது எல்லாத்தையும் பாக்குறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டா இருக்கும். சோ நான் சொன்ன மாதிரி அடுத்த 3 மாசத்துக்கு நமக்கு வந்து ரொம்ப ஈஸியா டைம் பாஸ் ஆயிடும். சோ பொங்கல் வரைக்கும் வந்து இழுப்பாங்க எப்பவுமே. ஆனா இந்த தடவை வந்து சீக்கிரமா ஸ்டார்ட் பண்றதுனால பொங்கல் வரைக்கும் இழுக்கிறதுக்கான வாய்ப்பு இல்ல. அதுக்குள்ளவே முடிஞ்சிரும் 100 நாள் அப்படிங்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் யார் யார் வரப்போறாங்க, யார் யார் என்னென்ன கூத்துகள்லாம் பண்ண போறாங்க. சோ டிஆர்பில இந்த வருஷம் பிக் பாஸ் முதலிடத்துல வரப்போகுதா இல்லையா அப்படின்றதையும் பார்க்கலாம். விஜய் சேதுபதி எந்த மாதிரி ஒரு ஆங்கிள் வந்து இப்போ ஆங்கர் பண்ண போறாரு, எப்படி அவர் வந்து கண்டஸ்டன்ட் எல்லாம்
வகுத்தெடுக்க போறாரு அப்படின்றதையும் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு பிக் பாஸ் பிடிக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்களும் அதுக்காக தான் வெயிட் பண்றீங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி யார் பிக் பாஸ்க்குள்ள வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதையும் வந்து எங்களுக்கு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இதே மாதிரி சினிமாவில் நடக்கக்கூடிய நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள், எல்லாமே சுவாரஸ்யமான விஷயங்கள் டே பை டே நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட் வுட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.